உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 வருடத்தில் செய்தது உறுதியானதல்ல, இன்னும் 5 வருடங்களில் நான் உறுதிப்படுத்தி தருவேன், ஆகவே எதிர்காலம் சிறப்பானது நிற்கும் என்றும் சொல்லியும் கூட அவருக்கு மக்கள் ஆணையை வழங்கவில்லை. இது என்ன காரணம்? ரணில் விக்ரமசிங்க சொல்றது எங்களுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள். பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களை தவிர்த்து ஏனையோர் பெரும்பாலானவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மோசடிகளுக்கு உள்ளானவர்களாகத்தான் கருதப்படுகின்றார்கள். ஆகவே முக்கியமாக மொட்டு கட்சிக்காரர்கள் நிறைய பேருடைய பெயர்கள் இந்த லிஸ்டில் இருக்கின்றது. விசேஷமாக இப்போ ஆளுநர்கள் வந்தோடனே ஆளுநர்கள்லாம் விலகி போனாங்க. ஆனால் ஆளுநர்கள் நடந்த மோசடி சம்பந்தமாக யார் பொறுப்பெடுக்கிறது? மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அதுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்திப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் நடக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கும் அது நடக்கும்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கும் சிந்திக்க வரும், என்ன நாங்கள் செய்வது சிந்திக்க வரும். நிச்சயமாக. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று எங்களுடைய கலையகத்திற்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். ஒரு அரசியல் சம்பந்தமான நேர்காணல் காணொலியை ஒளிப்பதிவு செய்வதற்காக மிகவும் பிரபலமானவர், ஒரு அரசாங்க சேவையாளர், ஆசிரியர், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்லுவோம். ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்கமாக இருக்கலாம், அதுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுடைய அரசாங்கமாக இருக்கலாம். இந்த 2 அரசாங்கங்களிலும் பெரிதும் பேசப்பட்ட ஒரு பெயர் ஜோசப் ஸ்டாலின். காரணம், அவர்கள் இன்று ஆட்சியிலிருந்து செல்வதற்கு நீங்கள் தலைமை வகித்த பல போராட்டங்கள் காரணமாக இருந்திருக்கின்றது. அரசாங்க சேவையாளர்களுடைய ஊதியங்களுக்காக பல இடங்களில் குரல் கொடுத்து பல ஆர்ப்பாட்டங்களை செய்த நபர்தான் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு தெரியும், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். இந்த நிலையில் இவருடைய அரசாங்கத்தில் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்து நாங்கள் இந்த காணொலியில் பேசப் போகின்றோம். ரைட். இப்பொழுது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து நாங்கள் முதலில் பேசலாம். எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் நாங்கள் பார்க்கும்போது தபால் மூல வாக்குகள், அதாவது அரசாங்க சேவையாளர்கள் வழங்கிய வாக்குகள் அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் முன்னிலை வகித்தார். யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது இந்த தேர்தலில். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி இவருக்கு அரசாங்க தரப்பும் சரி, பொதுமக்களும் சரி வாக்குகள் எப்படி உயர்ந்தது? எங்களுக்கு தெரியும், மக்கள் தேர்தலுக்கு முதல் எடுத்துக்கொண்டால் மக்கள் அவங்க பாரிய அதிருப்தியில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வழங்க இல்லை, மக்களுக்கு ஒரு மாயை காடு தான் இருந்தது ரணில் விக்ரமசிங்க அரசு. மறுபக்கத்தால் எங்களுக்கு தெரியும், அரச ஊழியர்கள்ட்ட பல போராட்டங்கள் நடந்துச்சு, ஆசிரியர் அதிபர்கள்ட்ட போராட்டம் நடந்துச்சு. எல்லோரும் கேட்டது எங்களுக்கு தேவையான சம்பள அதிகரிப்பு யாருக்கும் வாழ இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் IMFல கண்டிஷன்களை போட்டு ஒரு சலுகையும் வழங்காத ஒரு பயணம் தான் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வந்துச்சு. அடுத்தோடு அரசாங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு பதிலும் கொடுக்க இல்லை. நடந்த போராட்டத்தில் கூட மாற்றம் ஒன்று ஏற்பட இல்லை. இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு ஒரு மாற்றம் அவசியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாற்றத்துக்கான போராட்டம் முன்னுக்கு வந்துருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒன்றாக செய்து தான் இந்த அரசாங்கம் வென்றிருக்குது. அதனால் நாங்கள் நினைக்கிறோம், இந்த அரசாங்கம் உன்னைக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம். அதனால் அனுர திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையில் இருக்க அரசாங்கம். அதனால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இந்த அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்கள் கொண்டு வந்த போராட்டங்கள், மக்கள் முன் வந்த செயல்பாடுகள் தான் கடைசி அரசியலாக மாறி இருக்குது. அதனால் அரசியல் மாற்றத்துக்கும் அது பிரதிபலனாக இருந்திருக்குது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த பிரச்சனைகளுக்கு அனுரகுமார் திசாநாயக அரசு பதில் வழங்க வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த பிரச்சனை இன்னும் முடிஞ்சு இல்லை, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ரைட். இப்பொழுது பொதுவாக எங்களுக்கு தெரியும், 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை இருந்த நிலைமை எங்களுக்கு தெரியும். யாழி முகத்திடல் மாத்திரமல்ல, இலங்கையின் பல பகுதிகளிலும் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது, பல உயிரிழப்புகள் கூட இடம்பெற்றது எங்களுக்கு தெரியும், கலவரங்கள் வெடித்தது. இந்த நிலையில் அவற்றை சரி செய்து கொண்டு வந்த ஒரு நபர் தான்
ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த காலத்திலே அரசாங்கத்தை பொறுப்பேற்று கோட்டாபய ராஜபக்ச அவர்களால் அரசாங்கம் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் அதை பொறுப்பேற்று ஏதோ ஒரு வகையில் IMF நாடியோ சர்வதேச கடன்களை வாங்கியோ எப்படியோ நாட்டை சரி செய்து வரிசைகளை இல்லாமல் ஆகிவிட்டார். இவருடைய கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பிரசார மேடைகளில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, 2 வருடங்களில் நான் செய்து முடித்ததை தொடர்ந்து 5 வருடங்களுக்கு செய்வதற்கு எனக்கு ஆணையை கொடுங்கள், நான் நிச்சயமாக இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 வருடத்தில் செய்தது உறுதியானதல்ல, இன்னும் 5 வருடங்களில் நான் உறுதிப்படுத்தி தருவேன், ஆகவே எதிர்காலம் சிறப்பானது நிற்கும் என்றும் சொல்லியும் கூட அவருக்கு மக்கள் ஆணையை வழங்கவில்லை. இது என்ன காரணம்? நீங்க சொன்ன காரணம் நான் ஏற்றுக்கொள்றது இல்லை. ரணில் விக்ரமசிங்க வந்தது எங்களுக்கு தெரியும் ஒரு வகையான முறையான முறையில் இல்லை. ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தது அந்த நேரம் ராஜபக்ச அரசுக்கு எதிராக மக்கள் நடந்த போராட்டத்தில் ராஜபக்ச அரசை காப்பாற்றி கொள்றதுக்காக தான் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தாங்க, வேறொரு காரணமும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க சொல்கிறது எங்களுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள். அப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் கொழும்பு மாவட்டத்திலேருந்து தோற்றுட்டு போனது. அப்போ அதுக்கு வேண்டி அவங்களோட கட்சிக்கு கிடைச்ச வாக்கில் அவரை நாமினேட் பண்ணிக்கிட்டு தான் பாராளுமன்றத்துக்கு வந்தது. அப்படி ஒரு இடத்துல ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச அரசு அவங்களோட களவுகளை காப்பாற்றுறதுக்கு அவங்களோட செயல்பாடுகளை காப்பாற்றி கொள்றதுக்கு தான் இவரை கொண்டாங்கதே ஒழிய வேற ஒரு காரணமே இல்லை. எங்களுக்கு அவர் தங்கி இருந்தது பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வாக்கில் தான் அவர் தங்கியிருந்தார். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் அவர் வந்தது. அதுக்கு வேண்டி அவர் என்ன கதை சொன்னாலும் மக்களுக்கு ஒரு சலுகை அது எல்லாம் பிரச்சாரம் தான். எல்லாம் IMF கொடுத்த லோன் எங்களுக்கு தெரியும். அந்த ரணில் விக்ரமசிங்க அரசு வந்தது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஒன்று நாங்கள் சர்வதேச நாட்டுகள் இருந்துட்டு கடன்களை நாங்கள் கொடுக்க இல்லை. கடன்களுக்கு எங்களுக்கு கொடுக்கையெல்லாம் போய் நாங்கள் பங்களூர் நிலைமைக்கு அடைஞ்ச போய் கடன்களை கொடுக்க இல்லை. 2வது கடன்களுக்கான வட்டியை கொடுக்கவும் இல்லை. அப்போ நாங்கள் கடன்களும் கொடுக்கறது இல்லை, கடன் வட்டிகளையும் கொடுக்கறது இல்லை. அந்த 2 வருஷம் அவர் வந்தது. அதுக்கு வேண்டி ஏனைய கடன்களும் எடுத்தார். இப்போ நாட்டை இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக்கி தான் அவர் இருந்தார். இப்போ அந்த சூழ்நிலையில் அவர் நாட்டை காப்பாற்றினார். அது அவர் கொண்டு போகிற பிரச்சாரம், அவருடைய அட்வர்டைசிங் கம்பெனியால் கொண்டு போகிற செயல்பாடுகள் தான் அதெல்லாம். அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. மக்களுக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா. ஏன்னா எங்களுக்கு இப்போ அரச ஊழியர் எடுத்துக்கொள்ளணும். அரசு ஊழியர்கள் சம்பந்தமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அரசு ஊழியர்கள் சம்பளத்துக்காக போராடும். நாங்கள் ஆசிரியர் அதிபர்கள் 26ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்து போக எங்களுக்கு அடித்தது, கண்ணீர் போகவே அடித்தது, நசுக்கி விட்டது போராட்டங்கள். அதுக்கு வேண்டி எங்களுக்கு தெரியும். நாங்கள் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் சகல அரசியல் ஊழியர் சம்பள அதிகரிப்புக்கான ஒரு போராட்டம் இருந்துச்சு. அந்த கணக்கெடுக்க இல்லை. என்ன செஞ்ச பதில் என்னது? கல்வித்துறை ஏனைய துறைகள் அவர் அத்தியாவசிய மாற்றி அவர் அடக்குமுறையை தான் கொண்டு வந்தார். ஒரு பிரச்சனை. ஆனாலும் இலக்கியம் என்ன செஞ்சது? அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் சம்பளத்தை அதிகரிக்க சொல்லக்குள்ள என்ன சொன்னது? வெட்டை 118 121 அதிகரிப்பேன் அப்படி சொல்லி அது செய்ய இயலாதுன்னு சொன்ன ஒரு ஆள். அரசு சேவை நாங்கள் இல்லாமக்குன்னு சொன்ன ஒரு ஆள். அதுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் வரக்குள்ள தான் நாங்கள் சம்பளத்தை அதிகரிக்க சரியாக அரசு சேவையான தபால் மூல சந்தை வழங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த அறிவிப்பு வெளியாகின்றது. இப்படி அரசு சேவையாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்கிறதுனால மக்கள் அவருடைய கதையை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதான் உண்மை கதை. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நாட்டை கொண்டு வந்ததுங்க நான் ஏற்றுக்கொள்றது இல்லை. பொதுவாக நாங்கள் சொல்கிறோம் இது இன்னைக்கும் இந்த நாட்டை இன்னும் பிரச்சனை கொண்டு வந்த ஒரு ஆள் தான் அவர். அதனால தான் அந்த மக்கள் அவரை நிராகரிக்கப்பட்டது ஒழிய வேறொரு காரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கின்றது, முன்னாள் ஜனாதிபதி ஒரு நரிமூளைக்காரர் என்றாகவே. அந்த வகையில் தான் இவர் அந்த தபால் மூல வாக்கு செலுத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக அரசு சேவையாளர்களுடைய சம்பளம் அதிகரிப்பதாக ஒரு அறிவித்தலை விடுக்கிறார். இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இப்பொழுது நான் உங்களிடம் கேட்பது, புதிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் இப்பொழுது 3 பேர் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் பக்கமாக. இப்பொழுது பிரதமராக அரணி அமரசூரி அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். விஜய் தேரத் அவர்களுக்கு பல அமைச்சு பதவிகள் வழங்கப்படுகிறது. 3 தான் அமைச்சுக்களை பிரித்து இப்பொழுது செய்து கொண்டு இந்த நிலைமை இவர்களால் முடியுமா இப்படி செய்து கொண்டு செல்வதற்கு? இப்பொழுது இடைக்கால அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரியும். அடுத்து தேர்தல் வரும் வரை நவம்பர் 14ஆம் தேதி அடுத்த தேர்தல் வருகின்றது. அது வரைக்கும் முடியுமாக இருக்குமா? சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு? உண்மைக்கும் எங்களுக்கு தெரியும் 21ஆம் தேதி தேர்தல் வரக்குள்ள அரச ஊழியர்கள் உட்பட எல்லோரும் பல போராட்டங்கள் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி இல்லை.
இப்போ ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் எங்களோட சம்பள முரண்பாடில் 3-2 பங்கு வழங்கணும், கல்வித்துறையில் ஏனைய பிரச்சனைகளை தீர்க்கணும், கல்வித்துறைக்கு மாற்றம் ஏற்படுத்தணும், அதோட ஏனைய துறைகளில் பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு வாழ வேண்டும், பெருந்தோட்டப்படி மக்களோட சம்பளத்தை அதிகரிக்கணும், மீனவர்களோட விவசாயிகளோட பிரச்சனை தீர்க்கணும், பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கிறது தான் நமக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து இந்த 3 பேர் கொண்ட அமைச்சரவை எடுத்து எதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ தற்போது பாராளுமன்றத்தை கலத்தி விட்டுருக்காங்க. நவம்பர் மாதம் 21 திருப்பி பாராளுமன்றம் உருவாக்க போகிறாங்க. இப்போ இப்படி அதுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த செயல்பாடு நடக்கக்குள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்க வேண்டும். இப்போ நாங்கள் இப்போ இந்த நாங்கள் அரசு நாங்கள் இப்போ பேசக்குள்ள அரசு வந்து 3 நாள் தான். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் சொல்லல, அரசுக்கு எதிராகவும் எங்களுக்கு ஒன்றும் சொல்லல. அரசு வந்து அவங்களுக்கு ஒரு காலம் வேணும். ஆனாலும் காலத்தை எடுத்து அவங்க அவங்களோட அரசை உறுதியாக கொண்டு போக வரையும் மக்களும் வாழ வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், அதுவரை மக்கள்கிட்ட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு தான் போகணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா வந்து அப்படி இல்லாமல் நாங்கள் அரசை நவம்பர் மாதம் 21 நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் திருப்பி உறுதிப்படுத்தி அதுக்கு திருப்பி ஏனைய தேர்தலுக்கு போய் எல்லாம் முடியக்குள்ளே ஒரு வருஷங்கிட்ட போகும். அதனால் மக்கள் வந்து வாழையிலான தான் போராட்டங்களுக்கு வந்தாங்க. அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அரசு நான் நினைக்கிறேன் நாங்கள் அவங்களுக்கும் ஒரு அவகாசம் கொடுக்கணும். நாங்கள் நினைக்கிறோம் ஒரே ஒரு காரணம், இந்த அவங்களோட அரசை நிலைப்படுத்துறது, அரசை உறுதிப்படுத்துகிற செயல்பாடுகளுக்கு போகக்குள்ள அவங்க வந்து மக்கள் பிரச்சனை தீர்த்துக்கிட்டு தான் அதுக்கு போகணுன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் போனால் மக்கள் எப்படி வாழ்றதுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், நேற்றைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது நவம்பர் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலை வைப்பதற்கு. இப்பொழுது மக்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இப்பொழுது பல வருடங்களாக மக்கள் குற்றம் சாட்டிய ஒரு விடயம்தான், பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களை தவிர்த்து ஏனையோர் பெரும்பாலானவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மோசடிகளுக்கு உள்ளானவர்களாகத்தான் கருதப்படுகின்றார்கள். ஆகவே முக்கியமாக மொட்டு கட்சிக்காரர்கள் நிறைய பேருடைய பேர்கள் இந்த லிஸ்டில் இருக்கின்றது. இப்பொழுது இவர்களும் எப்படியுமே இந்த தேர்தலில் இருக்கத்தான் போகிறார்கள். சிலர் ஒதுங்கிவிட்டார்கள், அரசியலிருந்தே ஓய்வை அறிவித்து விட்டார்கள். மக்களுடைய பொறுப்பு என்னவாக இருக்கும்? இந்த தேர்தலில் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்கள் தான் அரசை தெரிவு செய்கிறது. மக்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, வாக்குரிமை மக்களுக்கு தான் இருக்குது, ஜனநாயக உரிமை மக்களுக்கு தான் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து மக்கள் தெரிவு செய்யறவங்க தான் பாராளுமன்றத்துக்கு வர்றது, வேறு யாரும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர இல்லையே. அதனால் எங்களுக்கு தெரியும், மக்கள் இதை பற்றி யோசித்து செய்ய வேணும். அதோடு நாங்கள் சொல்கிறோம், இன்னொரு கதை இருக்குது. அன்ற திசாநாயக அரசாங்கம் வந்து எங்களுக்கு தெரியும் வந்தது இந்த ஊழல் மோசடி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் காண்றோம், விசேஷமாக இப்போ ஆளுநர்கள் வந்த உடனே ஆளுநர்கள்லாம் விலகி போனாங்க. ஆனால் ஆளுநர்கள் நடந்த மோசடி சம்பந்தமாக யார் பொறுப்பெடுக்கிறது? நாங்கள் இப்போ வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும், இந்த ஆளுநர் சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ அதுகள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இது ஈஸியாக எலெக்ஷனில் தோற்று போன பிந்தி எல்லாம் கதை முடிஞ்சு போகுமா? இல்லாட்டி இவங்க மோசடி நடந்ததுக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதாங்கிறது நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது அவசியமாக செய்ய வேண்டும். அரசு வந்ததே ஊழல் மோசடிகளை தான் பேசுகிறது. பொருளாதார பிரச்சனைக்கும் பார்க்க பேசுறது வந்து அரசு வந்து ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக. அதனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு வழங்க வேணும். அப்படி இல்லாமல் எலெக்ஷனில் தோற்கடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் பார்க்க செஞ்ச அநியாயங்களுக்கு தண்டனை வழங்கையும் வேணும், அதுக்கான செயல்படையும் வேணும். எங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வந்ததும் இந்த காரணத்துக்கு தான், ஊழல் மோசடிகள் நாட்டை இல்லாமல் ஆக்குறேன்னு சொல்லி. அப்போ ஆனாலும் அது ஒன்றும் நடக்க இல்லை. அதுக்கு ஊழல் மோசடி செஞ்சவங்களோடு சேர்ந்து நான் கொண்டு போகலாம். அதே மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த நாளும் நடந்தில்லை. அதனால் இந்த அரசில் கூட அந்த எதிர்பார்ப்பு நடக்க வேணும், அவங்களுக்கு தண்டனை வழங்க வேணும், அதுக்கான செயல்பட வேணும், களவெடுத்த பணங்களை திருப்பி வர வேணும். அப்படி பேசினவங்க நடைமுறையில் அதை காட்ட வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ரைட். எதிர்நிலையில் நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு காணக்கூடியதாக 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக
யாரும் செய்யாத பல வேலை திட்டங்களை உண்மையாகவே செய்திருக்கின்றார் என்று கூறக்கூடியதாக இருக்கும். காரணம் நாடளாவிய ரீதியில் பல கிராமப்புறங்களுக்கு இருக்கின்ற பாடசாலைகளுக்கு சென்று பேருந்துகளை வழங்கியிருக்கின்றார், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களை திறந்து வைத்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு பல, அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் காலத்திற்கு முன்பதாகவே அவர் ஆரம்பித்து விட்டார். இருப்பினும் கூட இவருக்கு மக்கள் அதிகாரத்தை வழங்கவில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன காரணமாக இருக்கு? இப்போ நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சி தலைவர் அவருடைய பொறுப்பை நல்லா செஞ்சார். எதிர்கட்சி தலைவர் அவருடைய பொறுப்பை சரியாக செஞ்சிருந்தால் அவர் வென்றிருப்பார் தான். இப்போ நாங்கள் காண்றோம் விசேஷமாக எதிர்கட்சி இப்போ பாடசாலைகளுக்கு போயிட்டு கொடுக்குறது நாங்கள் அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பொருட்கள் கொடுக்குறது திட்டம் தான் அவசியம். நாங்கள் இந்த சும்மா சலுகைகள் வழங்கி மட்டுமே இல்லாது சிஸ்டத்தை மாற்றுறதுக்கான செயல்பட வேண்டும் நினைக்கலாம். அவர் கையில் அதை அணைச்சாங்கிற பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து அது 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 அவ ஏன்னா வந்து நாங்கள் கண்டோம் வந்து அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிறது தவறுமான வெளியே நடந்த போராட்டங்களுக்கும் அது அவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நாளும் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் பேசினாலும் பாராளுமன்றத்துக்கு வெளியே மக்களால் கொண்டு வந்த போராட்டத்தில் அந்த கட்சி என்ன தலைமை எடுத்திருக்கு. தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் செஞ்சாங்க, வேறவங்க போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனால் அந்த கட்சியாக கட்சி ரீதியாகவோ எதிர்கட்சி தலைவராகவோ அந்த போராட்டங்கள் அவர் இருந்தாராங்கிற பிரச்சனை இருக்குதா நாங்கள் கேட்குறோம். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் தான் அந்த போராட்டங்கள் இருந்தாங்க. அதனால தான் மக்களுக்கு ஒரு பொறுப்புக்கு நாங்கள் யாருக்கும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கையில் அது. ஆனால் நான் உண்மை நிலைமை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி இருக்கும் நிலையில் இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் தேர்தலை பற்றியும் பேசிவிட்டோம். நீங்கள் இப்பொழுது புதிய அரசாங்கத்திடம் ஏதேனும் பிரதான கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றீர்கள் அல்லது வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றீர்கள் அரசாங்க சேவையாளர்கள் சார்பாக? உண்மைக்கும் எங்களுக்கு தெரியும் அரசு ஊழியர்களில் அநேகமான பேர் தபால் மூல வாக்களிப்பில் வாக்களித்தது யாருக்கு? அனுரகுமார் திசாநாயக்கு. தபால் மூல வாக்கு வரக்குள்ள எதிர்கட்சி தலைவர் அஜித் பிரேமதாச உட்பட ரணில் விக்ரமசிங்க கூட பல கோரிக்கைகள் முன் வச்சாங்க, சலுகைகள் தாரன்ட்டு. ஆனாலும் அதையெல்லாம் நிராகரித்தான். அதெல்லாம் பொய்யின்ட்டு அது மாயின்னு சொல்லி தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கத்தால் அரச ஊழியர்களோட பிரச்சனைகள் அப்படி இருக்குது, ஒன்றுக்கும் தீர்வு வழங்க இல்லை. இப்போ இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க வேண்டும்ங்கிறது தான் எங்களோட முக்கிய கோரிக்கைகள். ஏன்னா வந்து இதுகளை இந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்குது, ஒரு பிரச்சனை முடிஞ்சு இல்லை. அதனால் இந்த முடியாத பிரச்சனைக்கு தீர்வு வழங்க உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அரசு உருவாக்குறதுக்கு பின்னால் ஆசிரியர்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் அது. இப்போ நாங்கள் கட்சி அரசியலில் இருக்க இல்லாட்டியும் ஆசிரியர்கள் பல ஆசிரியர்கள் இந்த செயல்பாடுகள் இருந்தாங்க. அதனால் இந்த மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு வந்து அதுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்திப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் நடக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்கணும் அது நடக்கும்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கும் சிந்திக்க வரும் என்ன நாங்கள் செய்கிறது என்று சிந்திக்க வரும். நிச்சயமாக. இறுதியாக என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது இலங்கையிலே வடக்கு கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், இந்த பகுதிகளில் இருந்து அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்குகள் சற்று குறைவாகத்தான் இருந்தது. அங்கிருந்த வேறு வேட்பாளர்கள் முன்னிலை வகித்தார்கள். ஆகவே தமிழர்களுடைய ஆதரவு சற்று குறைவாக இருப்பதாகத்தான் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. இதன் பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? உண்மைக்கும் எங்களுக்கு தெரியும், ஜனதா ஜேவிபி எடுத்துக்கொண்டால் ஜேவிபி வந்து முறையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கையில் தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக, தமிழ் மக்களின் அரசியல் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக தமிழ் மக்களோட பாரிய போராட்டம் நடந்துச்சு 2009 வரை. அந்த போராட்டம் நடக்குள் எங்களுக்கு தெரியும் ஜேவிபி சம்பூர்ணமாக அரசுக்கு சார்பாக தான் இருந்தது, அடக்குமுறைக்கு சார்பாக தான் இருந்தது. எங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் டைமில் கூட லால்காந்த கூட சொன்னது நாங்கள் தான் அரசுக்கு வந்து பராவி, ஏன்னா வந்து பலமான ஆயுதங்களால் அடிக்க சொன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அவங்க வந்து தமிழ் மக்கள் சம்பந்தமாக, தமிழ் மக்களோட உரிமைகள் சம்பந்தமாக அவங்க பேசுனது குறைவு. வடகிழக்கு பிரிக்கிறதுக்கு கூட வாக்களித்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது அவங்க, சுனாமி போர்டுக்கு எதிராக வழக்கு போடுது அவங்க. இப்படி விசேஷமாக தமிழ் பேசும் மக்கள் சம்பந்தமாக அவங்க வந்து விசுவாசம் ஒன்று உருவாக்காம தான் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நடந்ததுக்கு தான் அந்த சூழ்நிலை தான் இந்த தேர்தலில் கூட தமிழ் மக்கள் காட்டியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் காட்டுறோம் சிலவங்க சொல்கிறாங்க தமிழ் மக்களுக்கே இதுக்கு வரையலாம் போச்சு, அது இருந்து அப்படி இல்லை. தமிழ் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, தமிழ் பேசும் மக்கள் அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்போ இந்த அரசாங்கத்துக்கு விசேஷமாக அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. அவங்க சம்மந்தமாக தமிழ் மக்கள் விசுவாசம் இல்லாட்டி அந்த விசுவாசம் உருவாக்குற மாதிரி
செயல்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அது அவங்கள முக்கியமாக இந்த தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் என்னது, அவங்களோட அரசியல் அபிலாசைகள் என்னது, அவங்களுக்கு தற்போது இருக்கிற பிரச்சனைகள் என்னது, அதை பார்த்து அதுகள் அவங்களோட அவங்க ஒன்றா வர வேண்டும். அவங்க வந்து கடந்த காலம் அவங்கள இந்த நிலைப்பாடுகளுக்கு மாறி தமிழ் பேசும் மக்களின் உரிமைகள் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடுகளுக்கு வந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முன் வர வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். ரைட். இதுவரை எம்மோடு இணைந்திருந்து எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு விரிவான பதில்களை வழங்கிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, எங்களுக்கு நேரம் எடுத்து ஒதுக்கி தந்தது நன்றி. ஆகவே இதே போன்று இன்னும் பல முக்கியவர்களோடு நாங்கள் நேர்காணல் நிகழ்ச்சிகள் செய்து கடந்த அரசாங்கம், நடந்து முடிந்த தேர்தல், அதே போல் நடக்கவிருக்கின்ற தேர்தல், இனி அரசாங்கத்தின் நடைமுறைகள் என்பதெல்லாம் பற்றி ஒரு அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்து உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் எழுதுங்கள். லங்கா செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் விஜயுடன் நான் நன்றி, வணக்கம்.